பாருங்கள், இது நம்ம மினி தோட்டம். அத்தி பழம், இது வந்து நாவல் பழம். மரம் காய்க்கலை, இது பெருசாகிட்டுருக்கு. அது இங்கே இருக்குது வாழை மரம். இது வந்து முள் சீத்தா. இது முள் சீத்தா மரம். காய் போட்டிருக்கு, சின்ன சின்ன காயாக இருக்குது. இது மாமரம், வளர்ந்துட்டுருக்குது மாமரம். இது பார்த்திங்கன்னா கொழுமிச்சம்பழம், நார்த்தங்காய் வகையை சார்ந்தது. கொழுமிச்சம்பழம் சொல்லுவாங்க. அதே காய் இருக்குது, ஆனால் உங்களுக்கு இதில் தெரியல. பச்சை எல்லாம் காயும் பச்சையாக இருக்குது, இலையும் பச்சையாக இருக்கனால அது கலர் தெரியல. ஒரு காய் தனியாக தெரியுது, ஒரு காய் தனியாக இருக்குது, பாருங்கள் தெரியும். தெரியுதுங்களா காய்? அது ஒரு காய் இருக்குது, நிறைய காய் இருக்குது. இது தனியாக தெரியல, உங்களுக்கு காமிச்சேன். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் இருக்குது. சீத்தாப்பழம் இது ஒரு காய் காய்ச்சிருக்குது, சீத்தாக்காய். இது பேரிச்சை மரம், பேரிச்சம்பழம் மரம். இதான் முளைச்சி வருது. பக்கத்துலேயே செம்பருத்தி பூ பூத்துருக்கு. அது பக்கத்துலேயே சுண்டக்காய் செடி இருக்குது. இல்லை மருத்துவ குணம் வாய்ந்தது, சளி இருமலுக்குள்ள நம்ம கேட்கும். சுண்டக்காய் செடி பெருசாக வளர்ந்துருக்கு காய். இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் இருக்குது. முருங்கை மரம் இருக்குது. இது வந்து நல்லா நீளமாக காய்க்கக்கூடிய மரம். இது வந்து சின்ன, இந்த நாட்டுக்காயும் சொல்லுவாங்க. சின்ன சின்ன காயாக காய்க்கக்கூடிய நல்லா பெரிய மரமாக இருக்குது. நல்லா நிறைய காய்ச்சிது. இப்போ இந்த பனி காலத்தில் எல்லாம் விழுந்துருக்குது. காய் பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு டைம் பறிக்கும் போது 100 காய் 200 காய் பறிக்கலாம். அந்தளவுக்கு காய் நிறைய காய்க்கக்கூடிய மரம் இது. இது ஆரஞ்சு செடி. இது சிறுசாக வச்சுருக்குறோம், இப்போ தான் வளருது. இது வந்து கொய்யா செடி. அதாவது நல்ல ஒரு ஜாதிக்கன்னு சொல்லுவாங்க. நல்ல காய், ஒரு காயும் வந்து இப்போ 250 கிராம் 400 கிராம் இருக்கக்கூடிய நல்ல ஒரு அருகிய வகை ஜாதி கொய்யா. இது நல்லா நாற்று நிறைய வருது. இங்கே ஒரு செம்பருத்தி செடி இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் கன்று இருக்குது. நல்லா காய் போய் சிறுசிலே நல்லா நிறைய காய்ச்சிருக்குது, பார்த்தா தெரியும். எலுமிச்சம்பழம் செடி. அந்த செடி இவ்வளோ உயரமே அவ்வளோதான், மொத்தமே ஒரு 2 அடி தான் இருக்குது. காய் நிறைய காய்ச்சிருப்பேன். இது சுண்டக்காய் செடி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீத்தாப்பழம் அப்படி காமிச்சேன். ஆனால் இது வந்து சிவப்பு கலர் சீத்தாப்பழம். பழம் பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும். இந்த மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாவு பூச்சி வந்து இந்த பழத்தில் நிறைய ஒட்டி இருக்குது. இது சிவப்பு சீத்தாப்பழம். பழம் உள்ள ஒயிட் கலராக இருக்கும், ஆனால் அது மேலே தோல் மட்டும் சிவப்பு கலரில் இருக்கும். 4 செடி இருக்குது, அதே ரகம் சேர்ந்தது. இங்கேயும் பாருங்க தெரியும். இங்கே ஒன்று இருக்குது. இது இப்போ தான் வந்து நல்லா தளைஞ்சி பெருசாக வருது. இதுவும் அதே சிவப்பு சீத்தா ரகம்தான். இங்கே ஒரு சிவப்பு சீத்தா இருக்குது. இங்கேயும் ஒரு 2-3 காய் காய்ச்சிருக்குது. இங்கே ஒரு காய் இருக்குது. அதுக்கு நேர் பின்னாடி எங்கே ஒரு காய் இருக்குது பார்த்திங்கன்னா. அடுத்து இங்கே ஒரு காய் இருக்குது. இங்கே காய் இருக்குது. ஒரு சின்ன செடியாக இருக்குது. இன்னும் 2 காய் காய்ச்சிருக்கு. இது சிவப்பு சீத்தா. அப்புறம் இது உங்களுக்கு தெரியும். அதாவது திருநெல்வேலி பாசையில் சொல்லணும்னா இது கொடுக்கா புளியும்பாங்க. மற்ற லாங்குவேஜ், இன்னொரு லாங்குவேஜ்னா சீனி புளியங்கான்னு சொல்லுவாங்க. இது நல்ல ரகம். இது இன்னொரு 6 மாதத்துக்கு காய்ச்சிரும். நல்ல அருமையான செடி. அதுபோல் நாட்டுக்கோழி வளர்த்துட்ருக்குறோம் மினி தோட்டத்தில். கோழி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, மரத்தில் சொகுசாக உட்காந்துருக்கு. கீழே நல்லா மழை பெஞ்சு கீழே சகதியாக இருக்கனால மரத்து மேலே உட்காந்துருக்குது. அப்போ இங்கேயும் ஒரு சில மேய்ஞ்சிட்ருக்கு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இருக்குங்க, கோழி குஞ்சு கோழியோடு மேயுது. தாய் கோழி பக்கத்துலேயே இருக்குது. சேவல் பார்த்திங்கன்னா அங்கே சேவல் இருக்குது.
பெரிய சேவல் நாட்டு ரகம். இந்த பெருவடை சொல்லுவாங்க. பெருவடை இது வந்து சித்து வடை தான், ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான். அதுபோல் பார்த்தீங்கன்னா இங்கே கொய்யா மரம் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு கொய்யாக்காய் காய்ச்சிருக்குது, நல்ல பெரிய காயாக காய்ச்சிருக்குது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன நாட்டு ரக காய் தான். இந்த மழை பெஞ்சு நல்லா செழிப்பாக இருந்ததுனால தண்ணி விடிக்கி பாருங்கள் தரையில், தெரியுதுங்களா? தண்ணி தரையில் நிற்க பாருங்க. பூரா மழை பெஞ்சு பூரா அப்புறம் பாசம் முடிச்சு போச்சு. அந்தளவுக்கு தண்ணி நல்லா இன்றைக்கி சுத்தன்னு இருக்குது. கொய்யாக்காய் நல்லா பெரிய காயாக இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு கை பறித்து சாப்பிட்டோம். அதில் ஒரு மீதம் ஒரு கொய்யா பழம், காய் இல்லை பழம், நல்லா பழுத்துருச்சு. பெரிய காயாக இருக்குது. அதுபோக நிறைய பிஞ்சுகள்லாம் இருக்குது. பிஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுற பாருங்க, சின்ன சின்ன பிஞ்சுலாம் இருக்குது. அதுங்களா பிஞ்சு காய் இன்னும் விளையலை. பக்கத்தில் கருவேப்பிலை மரம், இது கருவேப்பிலை மரம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த பக்கம் வாழை நிறைய இருக்குது. இப்போ தான் போன வாரம் ஒரு தார் வெட்டணும், நல்லா பழுத்துருச்சு, மரத்துலேயே பழுத்துருச்சு. ஒரு தார் வெட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் தாமஸ்.